வாழ்க வளமுடன். நம்ம உடம்புல ஒரு செல்ஃப் கிளீனிங் சிஸ்டம் இருக்குன்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உடம்புல உள்ள பழைய செல்களை அகற்றி புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்க உதவுகிறது. இந்த செயல்முறையை சரியாக செயல்பட்டுச்சுன்னா உடம்பு எடை குறையும், உடம்பு சுறுசுறுப்பாகும், அதேமாதிரி ஆரோக்கியமும் நல்ல முறையில் மேம்படும். அது செயல்படுத்த உதவுவதற்கான 5 எளிய முக்கியமான பழக்க வழக்கங்களை இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஆட்டோஃபிஜி அப்படிங்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச டாக்டர் ஜப்பானிய விஞ்ஞானி அவர்களுக்கு 2016ஆம் ஆண்டு நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோஃபேஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது இயற்கையாக நம்ம உடம்புல நடக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம சில உதவியை பண்ணணும், சில சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். அதில் நிறைய பேர் அதை சில விஷயமாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் இன்னும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கமே. சரி, நம்ம பின்பற்ற வேண்டிய என்ன 5 முக்கியமான பழக்கங்களில் முதலாவது இடைப்பட்ட உண்ணாவிரதம், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 12 முதல் 16 மணி வரை உணவு இல்லாத இடைவெளி கொடுத்தால் உடல் செரிமானத்திலிருந்து செல்கள் பழுது பார்க்கும் செயல்முறைக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது நடைமுறையில் எப்படி சாத்தியம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 12 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம். தோராயமாக காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். முந்தின நாள் இரவு 8 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருக்கணும். அதுதான் 12 மணி நேரம் இல்லைங்களா. 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அப்படின்னா பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 7 மணிக்கு இல்லை ஒரு 6:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 13 மணி நேரம் சுலபமாக வந்து நம்மளுக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணலாம் இல்லைங்களா. இதுக்கு என்ன சிரமம், இது செய்யும்போது என்னென்னலாம் சிரமப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம்னா ராத்திரி தூக்கத்துலேயே எங்களுக்கு பசிக்குது, அதனால் அப்போ ஏதாவது எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து நைட் லேட்டாக சாப்பிட்டு படுத்துருப்பீங்க. அதனால் இப்போ திடீர்னு இந்த பழக்கத்தை மாற்றின உடனே உங்களுக்கு இரவில் பசிக்கிற மாதிரி அந்த உணர்வு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 தடவை 4-5 நாளைக்கு எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா படுங்க. இதை முதல் நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், 2வது நாள் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு 4 நாளுக்கு மேலே அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு பழக்கப்படுத்துக்கும். அதாவது நைட்டில் சாப்பாடு கிடைக்காது, தண்ணி மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்றத உடம்பு ஓரளவுக்கு பழக்கப்படுத்திக்கும். இது நான் நடைமுறையில் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடித்த உடனே ஒரு 4-5 நாள் கழிச்சு எனக்கு அந்த தண்ணி தாகமும் எடுக்கலை. சரிங்களா. அதுக்காக வந்து நீங்கள் இரவு உணவு வந்து 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ சாப்பிட்டாலே போதும். ஐயோ நம்ம வந்து நைட்டு இது வந்து சீக்கிரம் சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் ஒரு 3 மணி நேரம் இடைவெளி இருந்துச்சுன்னா இது வந்து சாதாரணமாக சாப்பிட்டிங்கன்னா போதும். இல்லை சில பேர் நைட் டியூட்டி பார்க்குறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் இது பொருந்தாது. ஏன்னா நைட் டியூட்டி அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உடலுக்கு சக்தி தேவைப்படும். அதனால் அவங்க கண்டிப்பாக நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ சாதாரணமாக இரவு நல்லா தூங்குறவங்களுக்கு இரவு உணவு வந்து தூங்குவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு சாப்பிடுவது மிகவும் சிறந்த பழக்கம். இது எளிமையாக எல்லாராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன பழக்கம்தான். ஒரு சில பேர் வந்து நைட்டு லேட்டாக தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். இது நாள் வரைக்கும் திடீர்னு ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வாரத்துக்கு வந்து 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரத்துக்கு 8 மணிக்கு சாப்பிட்டு பழக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு ஒரு அரை மணி நேரமாகவோ இல்லை 3/4 மணி நேரமாகவோ இந்த மாற்றத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு இல்லை 2 மாதம் கழிச்சு நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு உங்கள் உடம்பு செட் ஆகிடும். இது வந்து எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலரில் உடனே கூட அந்த மாற்றத்தை பண்ண முடியும். உங்களால் அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை உங்களால் செய்ய முடியும்.
அதே மாதிரி ஒரு சில பேரால் என்னால் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் சாப்பிடவே முடியாது, நான் நைட்டு லேட்டாக தான் வேலையை விட்டு வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்றவங்க கொஞ்சம் சாப்பாட்டோடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், 10 மணிக்கு ஹெவியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லைங்களா. 10 மணிக்கு சாப்பிடும்போது ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்ச உணவை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதாவது நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கெலாம் படுக்கிறீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி வயிறு சாப்பிட்டாலே போதும். ஸோ இது ஒருத்தருக்கும் வேறுபடும். அது நீங்களே உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள். அதனால் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டை அதிகமாக்கிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சாப்பாட்டை தேவையான அளவு கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த தூக்கத்துக்கு முன்னாடி காஃபி டீலாம் சாப்பிட்டிங்கன்னா அது தூக்கத்தை பாதிக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன குடிக்கலாம்னா தண்ணி மட்டும் குடிக்கலாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர் தேவையான அளவு. அதுக்காக தண்ணி நிறைய குடிக்க வேணாம், அதுவும் நைட்டில் யூரின் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் தேவையான அளவு குறைந்தபட்ச தண்ணீரை நீங்கள் இரவு உணவுக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 12 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதேமாரி தூங்கி எழுந்திரிச்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, காஃபி டீ குடிப்பாங்க. நீங்கள் காஃபி டீ குடிக்கிறது ஒன்றும் தப்புனா விஷயம் இல்லை, ஆனால் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அது குடிக்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு காஃபி டீ வந்து நம்ம உடம்புல சட்டையில் பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அதுவே ஒரு மாதிரி கரையாக இருக்கும். அந்த கரையை போக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதேமாதிரி குடல்லையும் அந்த காஃபி டீயோட கரையெல்லாம் படும் இல்லையா, இப்போ அதை வந்து நம்ம போக்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உடம்பு. அதனால் காலையில் முதல் உணவாக நீங்கள் குடிக்க வேண்டியது தண்ணீர் மட்டுமே. வேணுமென்றால் வெது வெதுப்பான தண்ணி, இந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தேன் எலுமிச்சம்பழமும் சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. இஞ்சி தண்ணி குடிக்கலான்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எது உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்குதோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். காலை எழுந்தவுடன் காஃபி டீ சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். இரண்டாவதாக 80% வயிறு நிரம்பியதும் உணவை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 80% வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்க. நம்ம பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா, தமிழ் பாரம்பரியத்தில் 1/3 பங்கு உணவு திட உணவாக இருக்கட்டும், மீதி 1/3 பங்கு திரவ உணவாக இருக்கட்டும், மீதி 1/3 பங்கு காலியாக இருக்கட்டும்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அது 1/3 பங்கோ இல்லை 80%மோ. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வயிற்றில் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அங்கே வந்து ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது. அந்த அமிலம் வந்து உணவுப் பொருட்களில் படுறதுனால அந்த உணவுப் பொருட்கள் வந்து 7 தாதுக்களாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனவளக்கலையில் காயக்கல்ப பயிற்சி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த எனவே அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த ரியாக்ஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும். இப்போ ஒரு குடுவையில் வந்து 2 விஷயத்தை கலக்குறீங்கன்னு வச்சிங்களேன், 2த்தையும் நல்லா மூடி அந்த குடுவை முழுவதும் போட்டு நிரப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதி மட்டும் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாதி மட்டும் இருந்துச்சுன்னா கலக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லையா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 75%மோ இல்லை ஒரு 80%மோ இல்லை ஒரு 60%மோ சாப்பிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப சிறப்பானதாக நடக்கும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதுக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்மியாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இப்போ எனர்ஜி பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சத்துள்ள ஆகாரங்களாக சாப்பிடுங்க. இந்த தேவையற்ற உணவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அடுத்த பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சத்துள்ள ஆகாரங்களாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 70% சாப்பிட்டிங்கனாலே போதும். வயிறு நிரம்பும், உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இந்த 1/3 பங்கு தண்ணீர், 1 பங்கு வந்து திட உணவு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே தேவையான நீர் சத்து இருக்கும். மேலும் வந்து நம்ம சாப்பிடும்போது நன்றாக மென்று அதை வந்து கூழாக ஆக்கி குடிக்கணும். அதாவது உணவை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உணவை வந்து நீங்கள் நல்லா வாயால் மென்று அதில் உமிழ்நீர் கலந்து அதை கூழாக்கி அதுக்கப்புறமா குடிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது தேவையான நீர்ச்சத்து நம்மளுக்கு அந்த உமிழ்நீர்லே கிடைச்சிடும். ஸோ 1/3 பங்கு திட உணவு, 1 பங்கு திரவ உணவு அப்படின்னா இதுக்காக தனியாக நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை.
இப்போ நம்மளுக்கு சாம்பார் இருக்குது, மோர் இருக்குது, ரசம் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம திரவத்தையும் சேர்த்து தான் சாப்பிட்றோம், வெறும் திரவ உணவு மட்டும் சாப்பிடல. அது தேவைப்பட்டால் தண்ணி தாகம் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எவ்வளோ குடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் தேவையான அளவு மட்டும் குடிங்க. இப்போ தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அது நடுவில் தண்ணி தாகம் எடுக்குன்றதாக ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க. அவ்வளோ தேவையில்லை, ஒரு வாய் குடிக்கலாம், ஒரு வாய் நல்லா இப்போ வாயை கொப்பளிச்சு தண்ணி குடிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே தேவையான அளவு, வயிறு கேட்குதா குடிங்க, நாக்கில் வந்து தாகம் ஏற்படுதா தொண்டையில், அப்போ கண்டிப்பாக தண்ணீர் குடிங்க. அது தேவையான அளவு குடிங்க, ரொம்ப அதிகமாகவும் வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம். அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில நாட்கள் செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கை மற்றும் தாவர அடிப்படையிலான உணவு. ஸோ நம்ம இந்த 3 வேளை உணவு அப்படின்றதே வந்து சரியான பழக்கமா அப்படின்றது பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். நிறைய பேர் அதில் வந்து உடன்படலை. ஏன்னா 2 வேளை உணவு தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வேளை உணவு தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, வயசானவங்கலாம். இந்த 3 வேளை உணவே வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். அதனால் அந்த 3 வேளை நீங்கள் சாப்பிட்டா கூட 2 வேளை சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அது 3 வேளை பிரித்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு வேளை உணவாவது சமைக்காத இயற்கை உணவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நிறைய பழங்கள் எல்லாமே நம்ம சமைக்காமல் சாப்பிட்லாம். அதே மாதிரி காய்கறிகள்லேயும் நிறைய காய்கறிகளை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட்லாம், கேரட்டை பச்சையாக சாப்பிட்லாம். மற்றும் பார்த்திங்கன்னா சில கிழங்கு வகைகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் லேசாக வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த கருணைக்கிழங்கு சமைச்சு தான் சாப்பிட்ணும். மரவள்ளி கிழங்கோ இல்லைன்னா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்லாம். முளை கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்லாம். அதே மாதிரி தானியங்களை சிலதெல்லாம் முளை கட்டி சாப்பிட்லாம். சுண்டல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாவது இயற்கை உணவாக இருந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது விஷயம் பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் அதிக சர்க்கரையை தவிர்த்தல். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸை நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம பேக்கரியில் போய் வாங்குற எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதில் விலையும் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பேக்டு அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகள். அதே மாதிரி இந்த அதிகப்படியான சர்க்கரை உள்ள உணவுகள்லாம் வந்து ஸ்வீட் கடை, பேக்கரியில் அதில் செலவு பண்ணுற காசை வந்து நம்ம இயற்கை உணவுக்கு நல்லா செலவு பண்ணலாம். சரிங்களா? கடந்த 20 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஐஸ்கிரீமே சாப்பிட்றது கிடையாது. ஐஸ்கிரீம் சுத்தமாக சாப்பிட்டதே இல்லை, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதில் வந்து பணம் ஓரளவுக்கு மிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை பழம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாமே. இப்போ 1 கிலோ பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 கிலோ பழம் அப்படின்னா மாதுளம் பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். ஆனால் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேக்கே வந்து 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாலாம் இருக்குது. ஒரு சில ஸ்வீட் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 2000 ரூபாலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 2000 ரூபாய்க்கு ஏற்ற சத்து பொருட்கள் வந்து அதில் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 1 கிலோ மாதுளம்பழத்தில் கிடைக்கக்கூடிய சக்தியும் அதாவது சத்து பொருளும் ஸ்வீட்டில் இருக்கிற சத்து பொருளும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதுளம்பழத்தில் தான் அதிகமாக இருக்குமே தவிர கண்டிப்பாக ஸ்வீட்டில் அதிகமான சத்துக்கள் இருக்காது. அது உடல் நலத்துக்கு ஏற்றதும் கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அது என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோன்றதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது தேவையில்லை, அதாவது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த எதுக்கு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ணும்? சரிங்களா? அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதை நினச்சிக்கிறாங்க, அது சாப்பிட்டா நம்ம ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்து அதை முழுவதும் தவிர்த்தால் உடம்புக்கு நல்லது. 5வது முக்கியமான விஷயம் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை அப்படின்றது. இந்த வாக்கிங்லாம் இப்போ வந்து ஒரு மாதிரி ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனால் உடல் உழைப்பு இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை செய்து தான் ஆக வேண்டும். அது குறைந்தபட்சம் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் யோகாசனங்கள் இருக்கலாம், சில எளிய முறை உடற்பயிற்சிகள்லாம் இருக்குது. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை மன்றங்களில் பார்த்திங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சின்ற பயிற்சியை இலவசமாக சொல்லி தருகிறார்கள்.
அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 8 வயது முதல் 80 வயது வரை அனைவராலும் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி முறைகள்லாம் இருக்குது அதில். அந்த பயிற்சி செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில முத்ராக்கள் செய்யலாம். முத்திரை பயிற்சிகள்னு சொல்கிறாங்க, அதில் அவ்வளோ பலன் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, பலனும் அதிகமாக இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகணுன்னா நடந்து போங்க. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு கடைக்கு போகணும், அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நடந்து போயிட்டு கையில் பை எடுத்துகிட்டு போயிட்டு கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பொருளாக இருந்தால் பரவாயில்ல, அதுமாரி வாங்கிட்டு வரலாம். ரொம்ப பெருசாக ரொம்ப நிறையா வாங்கணுன்னா மட்டும் நீங்கள் வரும்போது ஆட்டோவில் கூட வரலாம். அது நம்ம கன்வீனியன்ட்டு தான். இதில் முக்கியமானது என்னென்னா நடக்கணும். நீங்கள் வாக்கிங் போகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும்போது இந்த மாதிரி நடந்து பழகுங்க. இதை தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் ஏதோ ஒரு தடவை 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கணும். இதை வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியாக மாற்றிக்குங்க. அதன் மூலயமா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும், நீண்ட ஆயுள் அதிகமாக கிடைக்கும். இந்த ஆட்டோஃபேஜின்றாங்க இல்லையா, இது தொடர்பாக ஒரு ஜப்பானிய விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பேர் யோஷினோரி ஓசுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு 2016ஆம் ஆண்டு ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் துறையில் நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஏன் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சதுன்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செல்ஃப் கிளீனிங் செயல்முறையை கண்டுபிடித்து அதன் செயல்முறையை விளக்கினார். அதேமாதிரி ஆட்டோஃபேஜி என்பது செல்களில் உள்ள பழைய அல்லது சேதமடைந்த பகுதிகளை உடைத்து மீண்டும் பயன்படுத்தும் ரீசைக்ளிங் முறை. இந்த கண்டுபிடிப்பு மனித உடலில் நோய், வயதான நிலை, மெட்டபாலிசம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ஓகேங்களா? இது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்வதற்கு நம்ம சில சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை அவர் 1990களில் ஈஸ்ட் செல் மீது செய்து ஆட்டோஃபேஜிக்கு தேவையான ஜீன்ஸை கண்டுபிடித்தார். பின்னர் அதே செயல்முறை மனித செல்களிலும் உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டது. சரிங்க, நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது. எளிது ஆரோக்கியம் எளிது அப்படின்ற நம்மளுடைய குறிக்கோளில் தண்ணீர் சரியாக குடிக்கும் முறையை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. அதனுடைய லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இரவில் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாங்க இல்லைங்களா, சில பேர் வயதானவர்கள்லாம், அவங்க எழுந்திருக்காமல் இருக்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.